ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படின்னா யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அதுக்கு என்னென்ன க்ரிட்டீரியாஸ் இருக்குது, அது எப்படி அப்ளை பண்ணுறது, அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும், யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னா, நீங்கள் ஒரு நல்ல ஸ்டேட் பிளேயர், டிஸ்ட்ரிக்ட் பிளேயர், ஸ்கூல் பிளேயர், இந்த மாதிரி நீங்கள் விளாண்டு நிறைய சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அப்ளை பண்ணுறதுக்கு நீட்டில் நம்ம வந்து டாப் மார்க் எடுத்துருக்கணுமா அப்படியெல்லாம் கிடையாது. நீட்டில் நீங்கள் ஜஸ்ட் பாஸ் மார்க் எடுத்திருந்தாலுமே நீங்கள் ஸ்போர்ட்ஸ் நல்லா விளையாண்டு நிறையா சர்டிஃபிகேட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணலாம். ஏன்னா நீட், அதாவது நம்ம ஸ்பெஷல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நம்ம நீட் மார்க் வந்து தேவையே கிடையாது. உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் அந்த மார்க்கு வச்சது, அந்த மார்க் பேசிஸில் தான் வந்துட்டு உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஸ்போர்ட்ஸ்லேருந்து நிறைய சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அதாவது நார்மலாக ஒரு கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணுமோ அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸும், தென் அதை தவிர நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை 2 செட்டு வந்து ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு 2 காப்பி ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் டைரெக்டாக போய் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு. இப்போ நீங்கள் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ உங்களுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆனதுமே ஸோ எல்லாருமே கவுன்சிலிங் அப்ளை பண்ணுவீங்க. அப்ளை பண்ணும்போது ஸ்போர்ட்ஸ் கோட்டா உங்களுக்கு இருக்குது, நீங்கள் நல்லா ஸ்போர்ட்ஸ் விளையாடுவீங்க, சர்டிஃபிகேட்லாம் இருக்குன்னா தாராளமாக தயவு செஞ்சு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்ன, சில பேர்த்துக்கு என்ன டவுட்டுன்னா, நம்ம ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அப்ளை பண்ணும்போது ஜென்ரல் கேட்டகரியில் வரமாட்டோமோ, ஒருவேளை நமக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா கிடைக்கல அப்படின்னா நம்ம அதோட கவுன்சிலிங்கை விட்டு வெளியே போயிடணுமோ அப்படின்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அப்ளை பண்ணிவிட்டு ஒருவேளை உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் சீட்டு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு, உங்களோட நீங்கள் டைரெக்டாக எந்த ஜென்ரல் கேட்டகரியா இல்லை 7.5 ரிசர்வேஷனா இல்லை வேறு ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருக்கீங்களா, டைரெக்டாக அந்த ரேங்க் லிஸ்ட்டு படி அந்த இதில் நீங்கள் கவுன்சிலிங் போயிட்டு அந்த இதில் சீட் உங்களுக்கு அலாட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. நம்ம ஸ்பெஷல் கேட்டகரியில் ஒருவேளை நம்ம ஏதாவது போட்டோன்னா நம்ம ஜென்ரல் கேட்டகரியில் வர மாட்டோமோ அப்படின்லாம் நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை. நீங்கள் டைரெக்டாக ஸ்பெஷல் கேட்டகரியில் அப்ளை பண்ணி ஒருவேளை உங்களுக்கு அதில் சீட் கிடைக்கல அப்படின்னா அடுத்து நீங்கள் என்ன கேட்டகரியில், என்ன ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாலும் 7.5 ரிசர்வேஷனாக இருந்தாலும் நீங்கள் அந்த கேட்டகரிக்குள்ளே அதில் போய்ட்டு உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்னா தாராளமாக அதில் நீங்கள் சீட் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்பெஷல் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணும்போது நீங்கள் எந்தெந்த எலிஜிபிலிட்டியெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் பிளேயர் அப்படிங்கும்போது நீங்கள் நிறைய சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருப்பீங்க. அந்த சர்டிஃபிகேட்ஸை வச்சு தான் உங்களுக்கு மார்க் தருவாங்களே தவிர நீட் மார்க்கை வச்சு உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன ஸ்போர்ட்ஸ்லாம் விளையாடலாம், கிட்டத்தட்ட ஒரு 56 ஸ்போர்ட்ஸை வச்சு உங்களுக்கு நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு எப்படி மார்க் அலாட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இப்போ நீங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயராக இருக்கீங்க, நீங்கள் ஒரு நேஷ்னல் பிளேயர், நீங்கள் ஒரு ஸ்டேட் பிளேயர், அதாவது நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் பிளேயர் அப்படின்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் கோல்டு வாங்கியிருக்கீங்க, நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயர், நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு 1000 மார்க்ஸ் தருவாங்க. இதே சில்வர் செகண்ட் ப்ளேஸில் இருக்கீங்கன்னா 850 மார்க்ஸ். இதே ப்ரோன்ஸ் தேர்ட் ப்ளேஸில் இருக்கீங்கன்னா 650 மார்க்ஸ். இதுவே நீங்கள் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 300 மார்க்ஸ். இதுவே நீங்கள் வந்துட்டு ஒரு எல்லா கேம்ஸ்லையுமே பார்ட்டிசிபேட் மட்டும்தான் பண்ணியிருக்கேன், நான் எதுலேயுமே வந்து வின் பண்ணலை அப்படின்னாலும் உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன், நான் எதுலேயுமே வின் பண்ணலை, நான் வெறும் பார்ட்டிசிபேட் மட்டும்தான், அந்த சர்டிஃபிகேட் மட்டும்தான் எங்கிட்ட இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அப்ளை பண்ணாமலாம் இருக்காதீங்க. ஏன்னா அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அது பார்ட்டிசிபேஷனுக்குமே அங்கே வந்து மார்க்ஸ் வந்து இருக்குது. ஸோ நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்டேட் பிளேயராக இருப்பீங்க, ஸ்டேட்டில் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் வின் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் சில பேர் வந்து ஸ்கூல் லெவல்ஸ், டிஸ்ட்ரிக்ட் லெவல்ஸில் எல்லாமே கூட வின் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்களோட மார்க்கும் உங்களோட மார்க்கும் பார்க்கும்போது ஈக்குவலாக தான் இருக்கும் வின் பண்ணியிருந்தாலும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட்டு இது எல்லாமே எப்போ ஓப்பன் ஆகும்னா, நீங்கள் எப்போ கவுன்சிலிங், அதாவது கவுன்சிலிங் டேட் வந்துடும் இல்லையா,
அந்த கவுன்சிலிங் டேட் அன்றைக்கி தான் நீங்கள் அப்படி கவுன்சிலிங் எப்படி அப்ளை பண்ணுவீங்களோ அதே மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அங்கே ஸ்போர்ட்ஸ் கோட்டாவா நீங்கள் ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரியில் வரீங்களான்னு சொல்லிவிட்டு அந்த இதில் வரும். நீங்கள் அப்போ வந்து கவுன்சிலிங்கில் வந்துட்டு ஸ்பெஷல் கேட்டகரியில் எதுக்கு கீழே வரீங்க, எக்ஸ் சர்வீஸ் மேனா, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவா இல்லை பிடபிள்யூவா, அதில் பார்த்துட்டு நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டானா ஸ்போர்ட்ஸ், இல்லை எக்ஸ் சர்வீஸ் மேனா எக்ஸ் சர்வீஸ் மேன், இல்லை பிடபிள்யூடினா பிடபிள்யூடி, அதில் எது வருவீங்களோ அதை அப்ளை பண்ணுங்கள். நார்மலாக நம்ம கவுன்சிலிங்க்கு எப்படி அப்ளை பண்ணுவோமோ அதே ப்ரொசீஜர் தான். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கு அடுத்து என்ன பண்ணணுங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ சில பேர்த்துக்கு இருக்க டவுட்ஸ் என்னென்னா, அதான் நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸில் அப்ளை பண்ணி கிடைக்கல அப்படின்னா நம்ம ஜென்ரல் கேட்டகரியில் வருவோமா, இல்லை அதோட முடிஞ்சுதா, அந்த மாதிரி தான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படி கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒருவேளை உங்களுக்கு அதில் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தாராளமாக அடுத்த ஜென்ரல் கேட்டகரியில் வந்துடலாம். இல்லை அடுத்து வேறு ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரி, இப்போ எனக்கு 2 ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது, எங்கள் அப்பா எக்ஸ் சர்வீஸ் மேன், அதோட நான் ஸ்போர்ட்ஸும் நல்லா விளையாடுவேன் அப்படின்னா நீங்கள் 2க்குமே அப்ளை பண்ணலாம். இப்போது அங்கே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எப்போவுமே ஸ்பெஷல் கேட்டகரிக்கு வந்து டேரெக்டாக தான் கவுன்சிலிங் நடக்கும். ஸோ டேரெக்டாக கவுன்சிலிங் நடக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன், ஸ்போர்ட்ஸ் பர்சன், அதுக்கப்புறம் பிடபிள்யூடி, அந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே வந்து ஸ்போர்ட்ஸ் தான் நடக்கும். ஸ்போர்ட்ஸு கவுன்சிலிங் நடக்கும்போது அதில் வந்து உங்களுக்கு சீட் கிடைக்கல அப்படின்னா அடுத்து நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து அதில் அந்த ரேங்க் லிஸ்ட்லேயும் உங்கள் நேம் இருக்கும். அடுத்து நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேன் அந்த இதில் போய்ட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். அதுலேயும் உங்களுக்கு அப்போ கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அடுத்து எந்த ஜென்ரல் கேட்டகரியிலையோ அதில் வந்துடுவீங்க. அதில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு அதில் உங்களுக்கு சீட் கிடச்சிரும். ஸோ அதை அடுத்து அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆனதுமே நான் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணணுங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இதில் வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்துட்டு எதெல்லாம் எலிஜிபிள், எதெல்லாம் எலிஜிபிள் இல்லை, நீங்கள் எந்த டோர்னமெண்ட்லாம் போயிருக்கீங்க, எந்த டோர்னமெண்ட்லாம் வந்து உங்களுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத இந்த சர்டிஃபிகேட்ஸ் இந்த பிடிஎஃப்பில் வந்து டீட்டெயில்டாக இருக்குது. இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் போட்டு வரோம். அதில் போய்ட்டு இந்த பிடிஎஃப்பை நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் விளையாடுவீங்க அப்படின்னா அதில் எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 4 இயர்ஸ் தான். இப்போ நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா 9th to 12th வரைக்கும் நீங்கள் என்னென்ன ஸ்போர்ட்ஸ்லாம் விளையாண்டுருக்கீங்களோ அதுதான் எலிஜிபிள் ஃபார் நம்ம ஸ்பெஷல் கேட்டகரிக்கு எலிஜிபிள். அதே வந்து நீங்கள் ரிப்பீட்டராக இருக்கீங்க அப்படின்னா 10th to நீங்கள் ரிப்பீட்டராக அந்த 1 இயரில் என்னென்னலாம் விளையாண்டிங்களோ அதுதான் எலிஜிபிள். லாஸ்ட்டு 4 இயர்ஸ் நீங்கள் என்னென்னலாம் ஸ்போர்ட்ஸ் விளையாண்டுருக்கீங்க, என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க அதுதான் உங்களுடைய எலிஜிபிள். ஸோ நீங்கள் இன்டர்நேஷ்னல் விளையாண்டிங்கன்னா சர்டிஃபிகேட் ஃபார்ம் 1, ஃபார்ம் 2 அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ நிறைய பேர் இன்டர்நேஷ்னல், நேஷ்னல்லாம் விளையாண்டுருந்தீங்கன்னா அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப்பை நம்ம வந்து டெலகிராம் குரூப்பில் போடுறோம். நீட் ட்ரெண்ட்ஸ் தமிழில் போட்டிங்கன்னா டெலகிராம் குரூப்பில் வரும். அதில் போய்ட்டு நீங்கள் இந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ என்னென்ன ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வந்து எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 56 ஸ்போர்ட்ஸ் வந்து எலிஜிபிள் இருக்குது. இந்த 56 ஸ்போர்ட்ஸையும் வந்துட்டு நம்ம குரூப்பில் போடுறோம். நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.